மேற்கத்திய நாடுகள் உக்ரைனுக்கு கொடுக்கும் ஆதரவுக்கு பதிலடி கொடுக்கும் விதமா ரஷ்யா ஒரு பவர் மூவா இப்ப நிகழ்த்தியிருக்காங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். கியூபா அப்படின்னாலே சேக்குவாரா, ஃபிடல் காஸ்ட்ரோ தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருவாங்க. அப்பேற்பட்ட புகழ்பெற்ற தலைவர்கள் கொண்ட நாட்டுக்கு ரஷ்யா தன்னாட்டு கப்பலை அனுப்பி வச்சிருக்காங்க. அதுவும் என்ன கப்பல்னா போர்க்கப்பலுங்க. முக்கியமா கைடட் மிசில் கொண்ட அட்மிரல் கோர்ஷன் அழைக்கப்படுற போர்க்கப்பலை அங்க அனுப்பி வச்சிருக்காங்க. அது என்ன மாதிரியான கைடட் மிசில் அப்படின்னு பார்த்தோம்னா கேலிபர் க்ரூஸ் மிசில், சிர்கான் ஹைப்பர்சானிக் மிசில்ஸ், அப்புறம் ஆனிக்ஸ் ஆன்டிஷிப் மிசில்ஸ். இந்த மிசில்ஸை கொண்ட அட்மிரல் கோர்ஷன் அழைக்கப்படுற போர்க்கப்பலை ரஷ்யா கியூபாவுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. ஆயுதம் ஏந்திய நிலையில ரஷ்ய போர்க்கப்பல் எங்க நிலை நிறுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 1958 அமெரிக்கா தடை விதித்த நாடான கியூபால நிலை நிறுத்தப்பட்டிருக்குங்க. 66 ஆண்டுகள் வரலாற்றிலேயே அமெரிக்காவால மிக நீண்ட வர்த்தக தடைக்கு ஆளான கியூபால ஹவானா அப்படிங்கிற இடத்துல ரஷ்ய கப்பல்கள் இப்ப நிறுத்தப்பட்டிருக்கு. எப்படி ரஷ்யா உக்ரைன் பகைய தனக்கு சாதகமா அமெரிக்கா பயன்படுத்துதோ அதே போல அமெரிக்கா கூட நட்புறவுல இல்லாத நாட்டுல தன்னோட போர்க்கப்பலை நிலை நிறுத்துறது மூலமா புடின் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு இருந்தாலும் அமெரிக்காவோட கொள்ளைப்புறத்துக்குள்ள ரஷ்யாவால நுழைய முடியும் என்ற எச்சரிக்கையை சொல்லாம செயல்ல காட்டிட்டு இருக்காரு. கியூபாவும் தன் பங்குக்கு பீரங்கிகளா வெடிக்க வச்சு ரஷ்ய கப்பலை வரவேற்றிருக்காங்க. கியூபால இருந்து 160 கிலோமீட்டர் தூரத்துல வட திசையில தான் புளோரிடா இருக்குங்க. புளோரிடாவோட கவனத்தை தன் பக்கம் ஈர்க்கிறது தான் புடினோட திட்டம். ஆனா இந்த கப்பல்கள் பார்த்து யார் ரொம்ப ஈர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கியூபா மக்களுங்க. குறிப்பா ஹவானா பகுதியை சேர்ந்த மக்கள் கப்பல்களை வேடிக்கை பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வமா வந்திருக்காங்க. வாழ்க்கையில நீர்மூழ்கி கப்பலையே பார்க்காதவங்களுக்கு அணுசக்தியால் இயங்கும் நீர்மூழ்கி கப்பலான ரஷ்யாவோட காசன் அங்க வந்திருந்தது அவங்களோட ஆர்வத்தை இன்னும் அதிகப்படுத்துச்சு தான் சொல்லணும். நிறைய பேர் அந்த கப்பலை புகைப்படம்லாம் எடுத்திருக்காங்க. எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பவர் மூவை புடின் எடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல ரஷ்ய நாட்டுக்குள்ள உக்ரைன் அமெரிக்க ஆயுதங்களை பயன்படுத்தி தாக்குதலை நடத்திக்கலாம் அப்படின்னு அமெரிக்கா அனுமதி வழங்கிருச்சுங்க. அதுக்கு பதிலடி கொடுக்கிற விதமா புடின் தன் நாட்டோட போர்க்கப்பலை அமெரிக்காவோட வாசலுக்கே அனுப்பி வச்சு அமெரிக்கர்களை இப்ப கவலையில ஆழ்த்திருக்காரு. எப்பவுமே ரஷ்யா கியூபாவுக்கு கப்பல்களை அனுப்புறது ஒரு வழக்கமான செயல் தான். இது ஒன்றும் அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது அப்படின்னு வாஷிங்டன் இந்த சம்பவத்தை குறைச்சி மதிப்பீடு செய்ய முயற்சித்தாலும் இதுல அவங்க சொல்றதுல பாதி உண்மையா இருந்தாலும் இதுல நாம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இதுக்கு முன்னாடி வெறும் போர்க்கப்பல்களை மட்டும் அனுப்பிட்டு இருந்த ரஷ்யா இந்த தடவை அணுசக்தியால இயங்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலை அனுப்புனதுதான் உலக நாடுகள் மத்தியில ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஆனா வாஷிங்டன் என்ன சொல்லுதுன்னா, அணுசக்தியால இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் வந்தது உண்மைதான். ஆனா அந்த நீர்மூழ்கி கப்பல்ல அணு ஆயுதங்கள் இல்ல அப்படின்னு ஒரு சப்பக்கட்டை கட்டி விட்டுருக்காங்க. இந்த மாதிரி சப்பக்கட்டு கட்டி விட்டது மட்டும் இல்லாம அமெரிக்காவும் தன் பங்குக்கு அதிவேக தாக்குதல் திறன் கொண்ட ஒரு நீர்மூழ்கி கப்பலை கியூபாக்கு அனுப்பிட்டு இருக்காங்க. கியூபால குவாண்டனாமா பேல யுஎஸ் நேவல் பேஸ் இருக்குங்க. அந்த யுஎஸ் நேவல் பேஸுக்கு அணுசக்தியால் இயங்கக்கூடிய யுஎஸ்எஸ் ஹெலினா நீர்மூழ்கி கப்பலை திட்டமிட்ட துறைமுக பயணத்தின் ஒரு பகுதியா குவாண்டனாமா பேல அமைஞ்சிருக்கிற யுஎஸ் நேவல் பேஸுக்கு வந்திருக்கிறதா யுஎஸ் சதர்ன் கமாண்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஹெலினாவோட வருகை முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது. ரஷ்ய கடற்படை கியூபாக்கு வந்ததன் விளைவா ஹெலினா கியூபாக்கு அனுப்பப்படவில்லைன்னு யுஎஸ் சதர்ன் கமாண்ட் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மாதிரி சம்பவங்கள் ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இது ஒன்றும் புதுசு கிடையாதுங்க. 1961 அமெரிக்கா தன்னோட அணு ஆயுதங்களை இட்டலி அப்புறம் டர்க்கியில கொண்டு போய் வச்சிருக்காங்க. ரஷ்யாவும் என்ன பண்ணிருக்குன்னா கியூபால கொண்டு போய் தன்னோட அணு ஆயுதங்களை வைக்கிறதுக்கு முயற்சி செஞ்சிருக்கு. 1962 இந்த முயற்சியை அமெரிக்க உளவு விமானங்கள் கண்டுபிடிச்ச பிறகு ரஷ்ய கப்பல்கள் கியூபாவுக்கு போகாத வண்ணம் அமெரிக்கா தடுத்துருச்சு. இவங்க 2 பேர் கிட்டையும் அன்னைக்கும் அணு ஆயுதம் இருந்துச்சு. யார் செஞ்ச புண்ணியமோ அன்னைக்கு ஒரு அணு ஆயுத போர் வெடிக்கல. ஆனா இன்னைக்கும் அந்த மாதிரி நடக்கும்னு நாம எதிர்பார்க்க முடியாது. அமெரிக்காவோட செயலால ரஷ்யா பொறுமை இழந்துட்டு வருது அப்படிங்கறத ரஷ்யா அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை ஹவானாவுக்கு அனுப்புறது மூலமா அமெரிக்காவுக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுத்திருக்கு. ஆனா பதிலுக்கு அமெரிக்காவும் அணுசக்தியால் இயங்கக்கூடிய நீர்மூழ்கி கப்பலை அனுப்பி வச்சு எரியிற தீயில பெட்ரோலை ஊத்தி விட்டுருக்கு. 2 அணு ஆயுத அரக்கர்களுக்கு மத்தியில இப்போ கியூபா மாட்டிக்கிட்டு இருக்கு. ரஷ்யாவோட எச்சரிக்கைக்கு அமெரிக்கா செவிசாய்க்குமா அல்லது உக்ரைனை கொம்பு சீ விடுமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்தான் பார்க்கணும். காணொலி பார்த்தமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த காணொலி சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.